Hey everyone, welcome back to Be in Action. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இப்படி ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்ணலாம் பார்த்துருந்தோம். அந்த பார் சார்ட்குள்ளேயே கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ட்ஸ் இருந்துச்சு. ஸ்டாட் சார்ட், அதுக்கப்புறம் கொலம் சார்ட் அண்ட் குரூப் சார்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம். நீங்கள் பார்க்காட்டி மேலே கார்டு லிங்க் ஆட் பண்ணுற மாதிரி செக் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நாங்கள் இப்படி ஒரு புல்லட் சார்ட் கிரியேட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு ஒரு டேட்டா செட் எடுத்து வச்சிருக்கேன், வீடியோ கேம்ஸ்ன்ட்டு. இந்த டேட்டா செட்டை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி என்னோட சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சேல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் EU சேல்ஸ், குளோபல் சேல்ஸ், ஜேபி சேல்ஸ் அண்ட் NA சேல்ஸ்ன்ட்டு. இந்த இடத்துல வந்து நான் EU சேல்ஸையும் குளோபல் சேல்ஸையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷோமின் இருக்கு. இந்த ஷோமி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் லாஸ்ட் ரோவில் மிடில் இருக்கிறது தான் புல்லட் கிராஃப். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான புல்லட் கிராஃப் காட்டுது. பட் இதில் என்னென்னா எனக்கு வந்து குளோபல் சேல்ஸ் வந்து ஃபுல் குளமாக இருக்கணும். அண்ட் அதில் வந்து EU சேல்ஸை வந்து காட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த EU சேல்ஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு சப் ரெஃபரன்ஸ் லைன் ஃபீல்ட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் குளோபல் சேல்ஸில் EUவோட ரெப்ரசன்டேஷனை காட்டுது. ஸோ இப்படி தான் ஒரு புல்லட் கிராஃப் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதிலே வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேரியேஷன் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜேர்னல் எடுத்து ரோஸில் போட்டோம்னா அது வந்து ஈச் ஒவ்வொரு ஜேர்னலுக்குமான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் EU சேல்ஸ் அண்ட் குளோபல் சேல்ஸை காட்டுது. ஸோ இதே நாங்கள் வேணும்னா ஷோட் பண்ணிக்கொள்ளலாம். ஷோட் பண்ணோம்னா இது வந்து ஹையஸ்ட் டு லோவஸ்ட் மாதிரி வரும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஜேர்னலில் EU சேல்ஸ் எவ்வளோ ஹிட் ஆகியிருக்குது, எந்தெந்த ஃபீல்டில் வந்து குளோபல் சேல்ஸ் நல்லா போயிருக்கு பட் EU சேல்ஸ் போகலன்னு நாங்கள் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்செட் எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் வேரியேஷன் கூட்டுறதுக்காக அகெயின் இந்த குளோபல் சேல்ஸ் எடுத்து கலரில் போட்டுட்டு இந்த கலரில் பார்த்தீங்கன்னா எடிட் கலர்ஸ்ன்னு இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு மோஸ்ட் அப்பீலிங் கலர், அதாவது மோஸ்ட்லி இந்த க்ரீனுங்கிறது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டை காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற கலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து க்ரீன் அண்ட் ரெட் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், ஒரு எல்ஸ் ரெட் அண்ட் கோல்டு, அப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் க்ரீன் அண்ட் கோல்டுன்னு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து த ஹையஸ்ட் குளோபல் சேல்ஸ் அண்ட் கோல்டு வந்து லோஸ்ட் குளோபல் சேல்ஸ். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த EUவில் வந்து எவ்வளோ டார்கெட் வந்து மீட் ஆகிருக்குன்ட்டு ஒரு காட்டுறதுக்கான ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த சார்ட். ஸோ எப்பயுமே ஒரு புல்லட் சார்ட் கிரியேட் பண்ணுறது கட்டாயம் 2 மெஷர்ஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் EU சேல்ஸ் அண்ட் குளோபல் சேல்ஸ் எடுத்துருந்தேன். அதே மாதிரி உங்ககிட்டே 2 மெஷர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு புல்லட் சார்ட் கிரியேட் பண்ண முடியும். பிகாஸ் அப்போ தான் நீங்கள் அந்த 2 வேல்யூமே கம்பேர் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் அண்ட் கோட், அதாவது உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட்டை நீங்கள் சேல்ஸை வித மீட் பண்ணியிருக்கீங்க இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வீடியோ அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சார்ட் நாங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you next video guys. Bye.